பாட்டாளி மக்கள் கட்சி துணை பொதுச் செயலாளர் கே பாலு நமது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எதிர்கட்சியினர் மதுவிலக்கு பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க. இதற்கு வரக்கூடிய தேர்தலை மனதில் கொண்டுதான் எதிர்கட்சியினர் இத்தகைய பிரச்சனையை கையில் எடுத்திருப்பதாக அதிமுகவின் நாஞ்சில் சம்பத் எதிர்கட்சியினர் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அவருடைய குற்றச்சாட்டிற்கு உங்களுடைய கருத்து? அதாவது ஆளும் அதிமுக அரசு இந்த கருத்தை சொல்லி இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் எதுவும் அல்ல. இவர்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள். ஆளும் அதிமுக செயல்படாமல் இருக்கக்கூடிய இந்த அரசு செயல்படாமல் வரக்கூடிய வருவாயை நம்பி இந்த அரசை நடத்த வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு அரசு இப்படித்தான் பதில் சொல்லும். இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. இதை தாண்டி இந்த அரசிடம் நாம் எதையும் எதிர்பார்த்து விட முடியாது. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மது ஒழிப்பை நடைமுறைப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லக்கூடிய திமுக, ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இன்றைக்கு அதிமுக சொன்ன இதே செய்தியைத்தான் திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சொல்லுவார்கள், மது ஒழிப்பு என்பது சாத்தியமில்லை என்று. காரணம் என்னவென்று சொன்னால், மது ஒழிப்பு செய்ய வேண்டும் என்பதை வெறும் வார்த்தை அளவில் பேசக்கூடியவர்களால் இதை நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது. மது ஒழிப்பை எப்படி நிறைவேற்ற முடியும், அதை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை நாங்கள் நீண்ட காலமாக சிந்தித்து அதற்காக ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் வகுத்து வைத்திருக்கிறோம். அதை தமிழ்நாட்டில் ஒரு பூரண மதுவிலக்கை அமல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் முடியும் என்று இந்த நேரத்திலே சொல்லுகிறேன். இது வார்த்தைக்காக நான் சொல்லக்கூடிய செய்தி அல்ல. காரணம், மது ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் யாருக்கும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, இந்த மதுவை பூரணமாக ஒழிப்பது சாத்தியமில்லை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய இரண்டு காரணங்கள், ஒன்று கள்ளச்சாராயம் பெருகிவிடும், இன்னொன்று அரசிற்கு வரக்கூடிய வருவாயை ஈடு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய இரண்டிற்கும் சரியான காரணங்களை, அதற்கான தீர்வை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு வைத்திருக்கிறார். கடந்த திமுக ஆட்சியில் கலைஞர் அவர்களை கோட்டையிலே சென்று சந்தித்து அனைத்து சமுதாய தலைவர்களோடு கலந்து பேசுகின்ற பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், என்னிடம் திட்டம் இருக்கிறது, ஒரே ஒரு IAS அதிகாரியை என்னிடம் அனுப்புங்கள், இதிலிருந்து வரக்கூடிய வருவாயை தவிர்த்து இயற்கை வளங்கள், மண் மற்றும் கிரானைட் போன்ற ஏற்றுமதியின் மூலமாக வரக்கூடிய வருவாயின் மூலமாக 30,000 கோடி ரூபாயை வருவாயிட்டுவதற்கான திட்டம் என்னிடம் இருக்கிறது. இதை தாண்டி இந்த கள்ளச்சாராயம் பெருகுவதை தடுப்பதற்கு கிராமப்புறங்களில் அங்கிருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளை, அங்கிருக்கக்கூடிய கிராமப்புறத்தினுடைய பணியாளர்களை, காவல்துறையினரை சரியாக நாம் செயல்படுத்தினோம் என்று சொன்னால் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும். அதே போன்று மதுவினால் அடிமைப்பட்டிருக்கக்கூடிய, அதற்கு அடிமையான அவர்களிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு மறுவாழ்வு மையங்களை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு உளவியல் ரீதியான அவர்களுக்கு சிகிச்சைகளை வழங்கி அவர்களை மாற்ற வேண்டும். இது பல்வேறுபட்ட திட்டங்களை செயல்படுத்துவதனால் மட்டும்தான் இதை நிறைவேற்ற முடியும். சில முற்போக்காளர்கள் கூட இன்றைக்கு சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியமல்ல, ஒரே நாளில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த முடியாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஒரே நாளில் இன்று இரவு பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினால் தமிழ்நாட்டில் எந்த விதமான விபரீதமும் நிகழ்ந்து விடாது. அதை தாண்டி தமிழகமே அதை பாராட்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் அதை வரவேற்பார்கள். இது ஒரு சிறந்த திட்டம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி.